ஆண்களும் பெண்களும் சமம். இதை சொல்ல வந்த பாரதி, அந்த வரி எனக்கு ரொம்ப பிடித்த வரி. நிறைய மேடைகளில் பேசுற போதெல்லாம் சொல்லுவேன் நான் இதை. அது எனக்கு தான் பிடிச்சிருக்கிறதா, இல்லை எப்படி எழுதினாரு, இல்லை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு தெரியல. ஆண்களும் பெண்களும் சமம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாய் வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படின்னாரு. ஆண்களோடு பெண்களும் சமமாய் வாழ்வோம் இந்த நாட்டிலே. பொருள்தான். ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாய் 3 சொல்ல தேடி பிடிச்சு போடுறார். ஆண்களோடு பெண்களும் சமமாயின்னு சொல்லிட்டா ஒருவேளை சரியா இருக்காதோ, இன்னும் அழுத்தணுமோ என்று நிகர் என்று சொன்னார். சமம்தான். சரி, ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆண்களோடு பெண்களும் சரி, ஆண்களோடு பெண்களும் சரியாக, ஆண்களுக்கு பெண்கள் நிகராக, ஆண்களுக்கு பெண்கள் சமமாக என்ற 3 சொற்களை வரிசையாக அடுக்கி கூறியது குரல் என்று கருதப்படாமல் அழுத்ததுக்காக, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆணும் பெண்ணும் சமம்தான், சர்வ சமம்தான் என்று சொல்வதற்காக 3 சொற்களை வரிசையாக அடுக்கி சொன்ன விதம் மிகவும் பிடித்திருக்கும். அடிக்கடி நான் மேடைகளே பயன்படுத்தி சொல்வது உண்டு.